ஹே கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம மெம்பர் இனிஷியலைசர் லிஸ்ட் அதை பற்றி பார்த்தோம் இல்லையா? அதாவது கிளாஸில் வந்து எப்படி வந்து ஒரு மெம்பர் இனிஷியலைசர் யூஸ் பண்ணி அந்த கிளாஸில் இருக்க மெம்பர் வேரியபிள்ஸ் எல்லாம் டிக்ளேர் பண்ணி அந்த வேல்யூஸ் எல்லாம் கொடுக்குறது அப்படின்னு பார்த்தோம். ஆனால் அது எதுக்கு தேவை? நம்ம நார்மலாகவே பண்ணியிருக்கலாமே அப்படின்னு நம்ம யோசிச்சிருக்கலாம். அது எதுக்காக யூஸ் பண்ணணும், அது எங்கெல்லாம் தேவைப்படும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போது இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லா கிளாஸ் எக்ஸாம்பிள்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கிளாஸ் எழுதியிருந்தோம். அந்த கிளாஸ்க்குள்ளே நம்ம நார்மலான ஒரு வேரியபிள் தான் யூஸ் பண்ணியிருந்தோம். நார்மலான வேரியபிள்னால் நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு இன்டீஜர் வேரியபிளோ இல்லை ஒரு ஸ்ட்ரிங்கோ இல்லை அந்த மாதிரி ஒரு நார்மல் டேட்டா டைப் தான் யூஸ் பண்ணியிருந்தோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு கிளாஸ்க்குள்ளார இன்னொரு கிளாஸை யூஸ் பண்ண போகிறோம். அந்த இடத்துல தான் வந்து நம்மளுக்கு மெம்பர் இனிஷியலைசர் லிஸ்ட் தேவைப்படும். அதுக்கு நம்ம இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு கிளாஸ் எழுதிக்கிறேன். இந்த கிளாஸ் என்ன பண்ணணும்னா, ஒருத்தவங்களோட பர்த்டேவை ஸ்டோர் பண்ண போகுது. அதனால் ஃபஸ்ட்டு நான் வந்து கிளாஸ் பர்த்டே அப்படின்னு கொடுத்துக்கிறேன். அடுத்து இப்போ இந்த கிளாஸ் பர்த்டேயில் நம்மளுக்கு பர்த்டேயில் என்னென்ன தேவைப்படும்? ஒன்று டே வேணும், மந்த் வேணும், அப்புறம் இயர் வேணும் இல்லையா? அதனால் 3 இன்டீஜர் வேரியபிள் நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இப்போது இன்ட் டே, இன்ட் மந்த், அப்புறம் இன்ட் இயர் 3 வேரியபிள் இருக்குது. இப்போது இந்த 3 வேரியபிளையும் இந்த கிளாஸை வந்து நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் டிக்ளேர் பண்ணும்போது இந்த வேரியபிளுக்கெல்லாம் வந்து ஒரு வேல்யூ கொடுக்கணும். அதனால் நம்ம என்ன பண்ணலாம்? ஒரு பப்ளிக் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையரில் ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் பண்ணணும். அதனால் என்ன எழுதிக்கிறேன்னா, பர்த்டே ஆஃப். இப்போது இந்த கிளாஸை யாராவது டிக்ளேர் பண்ணாங்கன்னா அந்த கிளாஸுக்கு இந்த 3 வேரியபிளையும் அவங்க கொடுக்கணும் இல்லையா? அதை வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்டரில் சொல்லலாம். ஃபஸ்ட்டு டேட்டு, அடுத்து மந்த்து, அடுத்து இயர் 3ஐயும் வாங்கிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த கிளாஸ்க்குள்ளார இந்த டே, மந்த், இயர் வேரியபிளை இனிஷியலைஸ் பண்ணலாம். இப்போ மந்த் ஈக்குவல் டு எம், இயர் ஈக்குவல் டு ஒய். இப்படி நம்ம கொடுத்தோன்னா இப்போ யாராவது இந்த பர்த்டே கிளாஸை யூஸ் பண்ணும்போது அவங்க வந்து 3 வேல்யூ கொடுப்பாங்க. அந்த 3 வேல்யூவும் டிஎம்ஒயில் இருக்கும். அந்த 3 வேல்யூவும் எடுத்து இந்த கிளாஸ்க்குள்ளே இருக்க டே, மந்த் அண்ட் இயர் வேரியபிளில் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிறோம். ஓகே, இப்போ இந்த வேரியபிள்லாம் என்ன இருக்குது அப்படின்னு பிரிண்ட் பண்ணுறதுக்கு நான் இன்னொரு ஃபங்க்ஷன் எழுதிக்கிறேன். அது என்ன ஃபங்க்ஷன்னா, நம்ம எதுவும் ரிட்டர்ன் பண்ண போகிறதுனால வாய்டு பிரிண்ட் டேட் ஆஃப் பர்த் அப்படின்னு நான் ஒரு ஃபங்க்ஷன் எழுதிக்கிறேன். இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளார என்ன பண்ணுறோம்? சி அவுட், ஃபஸ்ட்டு டேவை பிரிண்ட் பண்ணுறோம், அப்புறம் ஒரு ஸ்லாஷ் போட்டுட்டு அடுத்து மந்த்தை பிரிண்ட் பண்ணுறோம், அடுத்து இன்னொரு ஸ்லாஷ் போட்டு ஒரு இயரை பிரிண்ட் பண்ணுறோம். ஓகே, இப்போ நம்ம பர்த்டே கிளாஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இன்னொரு கிளாஸ் எழுத போகிறோம். இந்த கிளாஸ் என்ன குறிக்க போகுதுன்னா, ஒரு பர்சனை வந்து குறிக்க போகுது. இப்போ நம்ம கிளாஸ் பர்சன் அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ அந்த பர்சன் வந்து நம்ம என்ன டேட்டாலாம் ஸ்டோர் பண்ண போகிறோம்னா, ஒருத்தவங்களோட பேர் என்ன, அவங்களோட டேட் ஆஃப் பர்த் என்ன அப்படின்னு ஸ்டோர் பண்ண போகிறோம். இப்போ பேர் நம்ம எதில் ஸ்டோர் பண்ணிக்கலாம்னா, ஒரு ஸ்ட்ரிங் வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிக்கலாம் இல்லையா? அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்? டேட்டா டைப் ஸ்ட்ரிங், அப்புறம் வேரியபிள் நேம் வந்து நேம்னு நான் கொடுத்துக்கிறேன். இப்போ நம்ம ஸ்ட்ரிங் வேரியபிளை யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம ஸ்ட்ரிங்குன்ற ஹெடர் ஃபைலை இன்க்ளூட் பண்ணணும். அதனால் நான் மேலே வந்து ஹேஷ் இன்க்ளூட் ஸ்ட்ரிங் இதை கொடுத்துக்கிறேன். இப்போ நம்ம வந்து ஸ்ட்ரிங் டேட்டா டைப்பை யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம நேம் வேரியபிள் கொடுத்தாச்சு. அடுத்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த பர்சனுக்கு வந்து ஒரு டேட் ஆஃப் பர்த்தும் நம்ம ஸ்டோர் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே டேட் ஆஃப் பர்த்துக்கு தனியாக ஒரு கிளாஸ் எழுதியிருக்கோம் இல்லையா? அதனால் நம்ம மறுபடியும் பர்சனுக்குள்ளார வந்து டேட் ஆஃப் பர்த்தை பற்றி எழுதாமல் இந்த கிளாஸை வந்து டேரெக்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ அதை எப்படி பண்ணணும்னா, இந்த டேட்டா டைப் டிக்ளேர் பண்ணுற இடத்துல வந்துட்டு, அதாவது இந்த மெம்பர் வேரியபிள்ஸ் எல்லாம் டிக்ளேர் பண்ணுற இடத்துல வந்துட்டு நீங்கள் பர்த்டேக்கு ஒரு டேட்டா டைப் கொடுத்து இதுக்கு வந்து ஒரு வேரியபிள் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நான் பி-டே அப்படின்னு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ பர்சனுக்கு ஒரு நேமும் ஒரு டேட் ஆஃப் பர்த்தும் ஸ்டோர் பண்ணுற மாதிரி நம்ம ஒரு கிளாஸ் எழுதியிருக்கோம். ஓகே, இப்போ இந்த கிளாஸில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பர்த்டே கிளாஸில் வந்து ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் டிக்ளேர் பண்ணால் ஃபஸ்ட்டு வந்து அந்த பர்த்டேக்கு ஒரு வேல்யூ கொடுத்து அந்த வேல்யூவெல்லாம் நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கோம் இல்லையா? அதே மாதிரியே யாராவது பர்சன் கிளாஸுக்கும் ஒரு ஆப்ஜெக்ட் டிக்ளேர் பண்ணாங்கன்னா அவங்க வந்து ஒரு நேமும் டேட் ஆஃப் பர்த்தும் கொடுக்கணும் அப்படின்றத நம்ம சொல்லணும் இல்லையா? அதனால நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்டரை இப்போ எழுதணும். நான் என்ன பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டு பப்ளிக்கில் எழுதிட்டு பர்சன் கன்ஸ்ட்ரக்டரில் நம்ம இப்போ 2 வேல்யூ வாங்கணும். ஒன்று வந்து அந்த பர்சனோட நேம் வாங்கணும், அடுத்து இந்த டேட் ஆஃப் பர்த் ஆப்ஜெக்டை நம்ம வாங்கணும். இப்போ ஃபஸ்ட்டு நேம் வாங்குறதுக்கு நான் ஸ்ட்ரிங் எஸ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். அடுத்து டேட் ஆஃப் பர்த் வாங்குறதுக்கு அதே பர்த்டே கிளாஸை வந்து நான் இங்கே கன்ஸ்ட்ரக்டரில் வாங்குகிறேன். பர்த்டே பி அப்படின்னு நான் வாங்கிக்கிறேன். இப்போ இது ரெண்டையும் நம்ம ஸ்டோர் பண்ணணும் இல்லையா? இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தோம்னா டிஎம்ஒய்யை வாங்கிட்டு அதை வந்து டே, மந்த், இயரில் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். இப்போ அதே நம்ம இங்கே பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து நேம் ஈக்குவல் டு எஸ், பி-டே ஈக்குவல் டு பி அப்படின்னு நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இப்போது கிளாஸில் வந்து எப்போதும் நம்ம செமிகோலன் போடணுன்றதுனால போட்டுக்கிறேன். இப்போ இந்த ப்ரோக்ராம் வந்து நம்ம எதுவும் பண்ணல, வெறும் கிளாஸ் மட்டும்தான் எழுதியிருக்கோம். மெயின் ஃபங்க்ஷன்லேருந்து எதையுமே நம்ம கால் பண்ணல இல்லையா? ஆனால் இப்போ வந்து நம்ம இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணோன்னா எந்த எரரும் இல்லாமல் ரன் ஆகுதா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ நான் ப்ரோக்ராம் வந்து ரன் பண்ணியிருக்கேன். ஏதாவது எரர் வருதா இல்லை நார்மலாக ரன் ஆகுதான்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து எரர் வருது. இப்போ பார்த்தீங்கன்னா என்ன எரர் காமிக்குது அப்படின்னு பார்த்தோன்னா,
நோ மேட்சிங் ஃபங்க்ஷன் ஃபார் கால் டு பர்த்டே அப்படின்னு காமிக்குது. இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம் இல்லையா? ஏதாவது ஒரு கிளாஸுக்கு வந்து நம்ம ஒரு ஆப்ஜெக்ட்டை டிக்ளேர் பண்ணி அதை யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அந்த கிளாஸோட கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணும் இல்லையா? அதனால இப்போ என்ன ஆகுது இங்கே அப்படின்னா, நம்ம இங்கே பர்த்டே பி அப்படின்னு கொடுத்துருக்கோம் இல்லையா? இது வந்து ஒரு கிளாஸோட ஆப்ஜெக்ட் தானே. இந்த பீன்றது வந்து பர்த்டே கிளாஸோட ஒரு ஆப்ஜெக்ட். அதை வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம் உள்ளார இந்த கன்ஸ்ட்ரக்டுக்குள்ளே. அப்படின்னா என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு இந்த பர்த்டேயோட கன்ஸ்ட்ரக்டரை கம்ப்யூட்டர் வந்து கால் பண்ணணும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு கன்ஸ்ட்ரக்டருமே வந்துட்டு யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம 3 வேல்யூ கொடுத்தாகணும். ஆனால் நம்ம எதுவுமே இங்கே கொடுக்கல இல்லையா? வெறும் பி மட்டும் தான் கொடுத்துருக்கோம். அதனால் என்ன சொல்லுதுன்னா, நோ மேட்சிங் ஃபங்க்ஷன் ஃபார் கால் டு த கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொல்லுது. இதை சால்வ் பண்ணுறதுக்கு தான் நம்மளுக்கு வந்து மெம்பர் இனிஷியலைசர் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் ஒரு கிளாஸ்க்குள்ளார இன்னொரு கிளாஸை யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அந்த கிளாஸை வந்து நீங்கள் கன்ஸ்ட்ரக்டரில் வாங்கிட்டு அதை நீங்கள் இனிஷியலைஸ் பண்ணுறதுக்கு இந்த கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளார ஈக்குவல் டு கொடுக்க முடியாது. அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணணும்னா மெம்பர் இனிஷியலைசர் லிஸ்ட்டில் கொடுக்கணும். அது எப்படி கொடுக்கணும்னு போன வீடியோவில் பார்த்தோம் இல்லையா? இந்த பேரந்தசிஸ்க்கும் கர்லி பிரேசஸ்க்கும் நடுவில் ஒரு செமிகோலன் போட்டுட்டு நீங்கள் எந்த எந்த வேரியபிளில் உங்கள் வேல்யூவை ஸ்டோர் பண்ணணுமோ அதை ஃபஸ்ட்டு எழுதிட்டு, எந்த வேல்யூவை ஸ்டோர் பண்ணணுமோ அதை பேரந்தசிஸ்குள்ளார நீங்கள் கொடுக்கணும். அதை வந்து நான் இப்போ இங்கே கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த பிடே ஈக்குவல் டு பி பதிலாக நம்ம வந்து இங்கே இனிஷியலைசர் லிஸ்ட்டில் கொடுத்துருக்கோம். அதனால் நான் இப்போ இந்த லைனை ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ நான் இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுறேன். இப்போ இது மறுபடியும் எக்ஸிக்யூட் ஆகுதா அப்படின்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தோம்னா எந்த எரரும் இல்லாமல் நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆகி காமிக்குது. இப்போ இங்கே இந்த ப்ரோக்ராமில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, நம்ம பர்த்டே பி அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா? அதனால் கம்ப்யூட்டர் என்ன பண்ணுதுன்னா, இந்த பர்த்டே பிக்கு கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணணும் அப்படின்னு நினைக்குது. ஆனால் ஏதாவது ஒரு வேரியபிளை இனிஷியலைசர் லிஸ்ட்டில் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு பார்க்கும் அதுக்கு முன்னாடி. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, பீடேன்ற வேரியபிளுக்கு இந்த பிங்கிற வேல்யூவை ஸ்டோர் பண்ணு அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அதனால் இந்த கன்ஸ்ட்ரக்டரை டேரெக்டாக கால் பண்ணாமல் என்ன சொல்லுதுன்னா, ஓகே அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, கன்ஸ்ட்ரக்டருக்கு பதிலாக நம்ம இந்த பியில் இருக்க வேல்யூவெல்லாம் எடுத்து பிடேல ஸ்டோர் பண்ண சொல்லிட்டாங்க. அதனால் நம்ம கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாக இந்த பியில் இருக்க வேல்யூவெல்லாம் இந்த பிடேக்கு காப்பி பண்ணி அது வந்து யூஸ் பண்ணிக்கும் இனிமேல். அதுக்கு தான் வந்து நம்ம மெம்பர் இனிஷியலைசர் லிஸ்ட்டு தேவைப்படும். நம்ம நார்மலான வேரியபிள்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது நம்ம ஒன்று வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ட் உள்ளார ஈக்குவல் டு பண்ணிக்கலாம், இல்லாட்டினா இதையும் கூட நம்ம டெலீட் பண்ணிவிட்டு இந்த இடத்துலேயே வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதை இங்கேயே நம்ம இனிஷியலைஸ் பண்ணிவிட்டு மெம்பர் இனிஷியலைசர் லிஸ்ட் மட்டுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் வந்து கிளாஸ் வந்து இன்னொரு கிளாஸில் யூஸ் பண்ணும்போது எப்போதுமே அதை இனிஷியலைஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு மெம்பர் இனிஷியலைசர் லிஸ்ட்டுக்குள்ளே மட்டும்தான் கொடுத்தே ஆகணும். அதுக்கு தான் வந்து நம்மளுக்கு மெம்பர் இனிஷியலைசர் லிஸ்ட் தேவைப்படும். சரி, இப்போ இது வந்து ரன் ஆகுதா இல்லையான்னு பார்க்குறதுக்கு நான் இன்னொரு ஃபங்க்ஷன் எழுதிக்கிறேன். void print person data அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இந்த டேட்டாக்குள்ளார ஃபஸ்ட்டு அந்த நேமை பிரிண்ட் பண்ணுறோம், அப்புறம் வந்து பர்த்டே என்ன அப்படின்னு பிரிண்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு நேம் பிரிண்ட் பண்ணுறதுக்கு நேம் அப்படின்னு கொடுத்து நான் வந்து நேமை பிரிண்ட் பண்ணிக்கிறேன். அடுத்த லைனில் வந்து நம்ம இப்போ பர்த்டேவை பிரிண்ட் பண்ணணும். பர்த்டேவை பிரிண்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஏற்கனவே ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கோம் இல்லையா? அதனால் அதை வந்து நம்ம இந்த ஆப்ஜெக்ட் மூலியமாக கால் பண்ணிக்கலாம். இப்போ bday டாட் print date of birth அப்படின்னு நான் கால் பண்ணேன்னா அது வந்து டேட் ஆஃப் பர்த்தை கால் பண்ணும். ஓகே, இப்போ வந்து நம்ம 2 கிளாஸ் எழுதிட்டோம். அந்த கிளாஸை வந்து நம்ம இங்கே மெயின் ஃபங்க்ஷனில் இப்போ நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பர்சன் கிளாஸை யூஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு பர்த்டே கிளாஸ் வேணும் இல்லையா? அந்த ஒரு ஆப்ஜெக்ட் வேணும். அப்போ தான் வந்து நம்ம பர்சன் கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண முடியும். அதனால் ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு பர்த்டே ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணிக்கலாம். பர்த்டே பி அப்படின்னு நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இந்த இதுக்கு 3 வேல்யூ தேவை இல்லையா? இந்த கன்ஸ்ட்ரக்டருக்கு 3 வேல்யூ நம்ம கொடுக்கணும். அதுதான் வந்து நம்ம இங்கே சொல்லியிருக்கோம், டிஎம்ஒய்யை பாஸ் பண்ணணும் அப்படின்னு. அதனால் இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா 3 வேல்யூ நான் கொடுத்துக்கிறேன். இப்போ 2, 3, 99 அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். இப்போ 3 வேல்யூ கொடுத்தாச்சு. டே, மந்த், இயர், ஒரு பர்த்டே ஆப்ஜெக்ட் க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ அடுத்து நான் வந்து ஒரு பர்சன் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ டேட்டா டைப் வந்து பர்சன், வேரியபிள் நேம் பி அப்படின்னு கொடுத்துட்டு இப்போது இதுக்கு வந்து 2 வேல்யூ கொடுக்கணும். ஃபஸ்ட்டு ஒன் வந்து நேமு, செகண்ட் ஒன் வந்து பர்த்டே. ஸோ நேமில் நம்ம என்ன கொடுக்கலாம்னா ஃபஸ்ட்டு ஏதாச்சும் ஒரு நேம் கொடுக்கலாம். நான் ASDF அப்படின்னு சும்மா கொடுத்துக்கிறேன். அடுத்து நம்ம பர்த்டே ஆப்ஜெக்டை பாஸ் பண்ணணும். நம்மளோட பர்த்டே ஆப்ஜெக்ட் என்னது பி, அதனால் நான் பியை பாஸ் பண்ணுறேன். இப்போ நம்மளுக்கு 2 ஆப்ஜெக்ட்டும் க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ பர்சனோட டேட்டாவை நம்ம பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சோன்னா அதை வந்து இந்த பி ஆப்ஜெக்ட் மூலியமாக நம்ம கால் பண்ணலாம். print person data அப்படின்னு நான் கால் பண்ணுறேன். இப்போ நம்மளுக்கு இந்த டேட்டா கரெக்டாக பிரிண்ட் ஆகுதா அப்படின்னு பார்ப்போம். இப்போ நான் அதை ரன் பண்ணேன் அப்படின்னா நம்மளுக்கு ASDF நேமும் இந்த இயரும் பிரிண்ட் ஆகணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எரர் வந்திருக்கு. இது பார்த்தீங்கன்னா நான் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் விட்டுருக்கேன் பர்த்டேக்கு பதிலாக. அதனால் இங்கே வந்து நான் ஒரு R மட்டும் போட்டேன்னா இப்போ நம்மளுக்கு எந்த எரரும் இல்லாமல் பிரிண்ட் ஆகணும். இப்போ நான் அதை ரன் பண்ணேன் அப்படின்னா நம்மளுக்கு எந்த எரரும் வரக்கூடாது. பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்த மாதிரி நேம் வந்து ASDF அப்படின்னு வந்திருக்கு. பர்த் டேட் வந்துட்டு
2399 அதுதான் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம் இல்லையா? அதனால் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி எதிர்பார்த்த அவுட்புட் நம்மளுக்கு வந்திருக்கு. அவ்வளோதான் இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. அதாவது நீங்கள் ஒரு கிளாஸ்க்குள்ளார இன்னொரு கிளாஸோட ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அதை வந்து நீங்கள் கன்ஸ்ட்ரக்டரில் வாங்கும்போது அந்த கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளார நீங்கள் ஈக்குவல் டு போட்டு அந்த வேல்யூவை கொடுக்க முடியாது. அதுக்கு பதிலாக என்ன பண்ணணும்னா, நீங்கள் எப்போதுமே மெம்பர் இனிஷியலைசர் லிஸ்ட்டு தான் யூஸ் பண்ணணும். இதில் தான் வந்து மெம்பர் இனிஷியலைசர் லிஸ்ட்டு ரொம்பவே தேவைப்படும். நீங்கள் வந்து ஒரு பெரிய ப்ரோக்ராமில் ஒர்க் பண்ணும்போதோ இல்லை ஒரு பெரிய கேம்லேயோ சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒர்க் பண்ணும்போது நிறைய கிளாஸ்க்குள்ளார இன்னொரு கிளாஸை யூஸ் பண்ணுற மாதிரி வரும். அதனால் பார்த்தீங்கன்னா எப்போதுமே இந்த மெம்பர் இனிஷியலைசர் லிஸ்ட் ரொம்பவே தேவைப்படும். அதனால் இதை வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். சேனலுக்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாதிரியே ஒரு புது கான்செப்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பை.